ரபுன்செல் கதை. ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தம்பதியர் வாழ்ந்தனர். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ரபுன்செல் என்று பெயர் வைத்தனர். ரபுன்செலுக்கு மிக நீளமான தங்கம் போன்ற அழகான கூந்தல் இருந்தது. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு தீய மந்திரவாதி வாழ்ந்தாள். ஒரு காரணத்தால் அவள் ரபுன்செலை தன் வசமாக எடுத்துக்கொண்டு ஒரு உயரமான கோபுரத்தில் அடைத்து வைத்தாள். அந்த கோபுரத்தில் கதவோ படிக்கட்டோ இல்லை. மேலே ஒரு சிறிய ஜன்னல் மட்டும் இருந்தது. மந்திரவாதி வந்தால் அவள் கத்துவாள், ரபுன்செல், ரபுன்செல், உன் கூந்தலை கீழே விடு. ரபுன்செல் தன் நீளமான கூந்தலை ஜன்னலிலிருந்து கீழே விடுவாள். மந்திரவாதி அந்த கூந்தலை பிடித்து மேலே ஏறுவாள். ஒரு நாள் அந்த கோபுரத்தின் அருகே ஒரு இளவரசன் வந்தான். ரபுன்செல் பாடும் இனிய குரலை கேட்டான். அவன் மறைந்து பார்த்தான். மந்திரவாதி வந்த முறையை கவனித்தான். அடுத்த நாள் இளவரசனும் அதேபோல் கத்தினான், ரபுன்செல், ரபுன்செல், உன் கூந்தலை கீழே விடு. ரபுன்செல் அவனை உள்ளே அனுமதித்தாள். இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். ஒரு நாள் மந்திரவாதி இதை அறிந்தாள். கோபத்துடன் ரபுன்செலின் கூந்தலை வெட்டி அவளை ஒரு வனப்பகுதிக்கு அனுப்பிவிட்டாள். இளவரசனையும் கோபுரத்திலிருந்து தள்ளிவிட்டாள். அவன் கண்கள் காயமடைந்து பார்வையை இழந்தான். பல நாட்களுக்குப் பிறகு வனத்தில் இளவரசனும் ரபுன்செலும் மீண்டும் சந்தித்தார்கள். ரபுன்செலின் கண்ணீரின் மந்திர சக்தி இளவரசனின் கண்களுக்கு பார்வையை மீண்டும் அளித்தது. மகிழ்ச்சியான முடிவு. இருவரும் அரண்மனைக்கு சென்றனர். அங்கு அனைவரும் மகிழ்ந்தனர். ரபுன்செலும் இளவரசனும் மகிழ்ச்சியாக என்றும் வாழ்ந்தனர். நீதி. நல்ல மனமும் அன்பும் எந்த துன்பத்தையும் வெல்லும்.